ஹலோ மக்களே, ஒரு குட்டி தைப்பூசம் vlog பார்க்கலாமா? தைப்பூசம்னா அது முருகருக்கு ஸ்பெஷல் நாள் தானே. அதனால் முருகருக்கு ஸ்பெஷலாக என்னென்ன செஞ்சு வழிபடுவோமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சுட்டு ஸ்டார் கோலம் போட்டு அதுக்கு இடையில 6 விளக்கு போட்டு அதுக்கும் மேலே ஆக்சுவலாக போடுற 2 தீபம் போட்டு, அதாவது காமாட்சி அம்மா விளக்கு வச்சு அது கூடவே ஒரு அகல் விளக்கம் வச்சு முருகருக்கு ஸ்பெஷலான பாலும் பழமும் வச்சு சாமிக்கு மட்டும் முடிச்சிட்டேங்க காலையிலே வீட்டில். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட எங்கேயாச்சும் போகலாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஏலகிரியில் இருக்க முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுமே எவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. நம்மளெல்லாம் சும்மா ஊர் சுற்றுறதுக்கு கூப்பிட்டு போனாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் ஏலகிரி மலை போகிறோம், சொல்லவா வேணும் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ல. எங்கள் வீட்டுக்கும் ஹில்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். அதுக்கே நாங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போக முடியுது. இந்த வருஷம் நான் கேட்டதும் என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லாமல் டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டாரு. இன்னும் சந்தோஷம் அதிகமாகிடுச்சுங்க, இருக்கிறத விட அதிகமாக. தைப்பூசம் சண்டே வந்ததுனால பாப்பாவுக்கும் லீவு. எல்லாருமே ஃபேமிலியாக 4 பேருமே கிளம்பிட்டோம். ஏலகிரி மலையில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குங்க. ஆனால் நாங்கள் போகிறது டெவோஷனல் ட்ரிப் தான். அதாவது கோயில்களுக்கு மட்டும்தான் போக போகிறோம். ஒன்று முருகர் கோயில், இன்னொன்று கதவனாச்சியம்மன் கோயில். இந்த வீடியோ 3 நிமிஷங்கிறதுனால என்னால் இதை மட்டும்தாங்க கவர் பண்ண முடிஞ்சது. கதவனாச்சியம்மன் கோயில் போட முடியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த ஏலகிரி மலையில் ரொம்ப ஃபேமஸான 2 கோயில் இந்த கோயில் மட்டும்தான். மற்றபடிக்கு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குங்க. நம்ம அந்த இடமெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கு கையில் நிறையா வேணும். சும்மா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம போயிட்டு வரணுன்னா இந்த 2 இடத்த நம்ம மறக்காமல் விசிட் பண்ணலாம். இங்கே போனீங்கனாலே உங்களுக்கு தேவையான அளவு மன நிம்மதியெல்லாம் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அழகான பிளேஸுங்க அது. இந்த முருகர் கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும். இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால இவ்வளோ கூட்டம் இருக்குது. மற்ற டைமில் நீங்கள் எப்போ போனீங்கனாலும் இங்கே கூட்டமே இருக்காது. நல்லா சில்லுன்னு காற்று, தனிமையாக ஒரு கோயில். இதை விட என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு என்னங்க இருக்குது. அப்புறம் கோயிலுக்கு போனோம். வெளியவே எல்லாம் தேங்காய் பழமெல்லாம் வச்சு உடச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் இங்கேயே உடச்சிடலான்ட்டு உடச்சிட்டோம். ஆனால் அப்புறமா உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கேயும் உடச்சிட்டு இருந்தாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு முருகரை அழகாக ஜோடித்து வச்சுருந்தாங்கங்க. அவங்கள கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு மனசார சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பக்கம் ஒரு அக்கா வேண்டுதலுக்காக சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணுக்கு அது என்ன பிடிக்கும், போயிட்டு அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அந்த பிளேஸில் அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தான். வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டாலும் கையை உதறி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தார். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இப்போ நாங்கள் கீழே கிளம்புறோம். போகிற வழியில் 2 அக்கா பாருங்க முட்டி போட்டும் நேர்த்தி கடன் செலுத்திட்டுருக்காங்க. இது படி இறங்குற இடத்துல வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. படி ரொம்ப நிற்க போகுது. மேலே ஏறும்போது போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா என்னோட சேர்த்து தம்பியை தூக்கிட்டு போனேன், அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தைப்பூச திருநாளில் நல்லபடியாக முருகரை தரிசிச்சுட்டு நாங்கள் கீழே கிளம்பி வந்துட்டோம். பாய்.